தால் மக்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து சப்பாத்தி மேத்தி சப்பாத்திக்கு பண்ணியிருந்தேன். இது வந்து கருப்பு உளுந்து பிளாக் ஊரத் தால். இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இது காலையில் ஏஞ்சோடனே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கரெக்டாக வந்து 4 விசில்ஸ் வச்சா உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் இதுக்கு வந்து இந்த கிரேவி பண்ண 2 வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி தான் பண்ண போகிறேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நான் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கூட தக்காளி மட்டும் அரைச்சி சேர்க்கலாம். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நல்லா உங்களுக்கு வந்து சாஃப்டாக குக் ஆகிடும். ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறமா வந்து பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட். உங்களுக்கு வேணும்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். நான் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணல. தக்காளி நல்லா குக் ஆகிட்டோன்னே நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இந்த வேக வச்ச கருப்பு உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு தண்ணி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இது ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதுக்கப்புறமா வந்து கஸ்தூரி மேத்தி ஃபைனலாக வந்து பட்டர் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணால் கிரேவி ரெடி ஆகிடும். நான் வந்து இது வந்து மேத்தி சப்பாத்திக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் கூட உங்களுக்கு வந்து ஃபைனலாக நீங்கள் க்ரீம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது நான் க்ரீம்லாம் எதுவும் சேர்க்கல.